கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம், இந்த கேள்வியின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வராத சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போய், இது எப்படி எனக்கு பதில் கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் தருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க பல குழப்பங்களுக்குள்ள விசுவாசம் அற்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துதான், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அப்போ நம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். அவருக்கு அந்த காரியத்தை செய்ய வல்லமை உண்டு அப்படிங்கிறத விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. அந்த காரியத்தை செய்து முடிப்பது அது அவருடைய வேலை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 2 குருடர் இயேசுவுக்கு பின்பாக வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குருடர் அவரிடத்துல வர்றாங்க. அப்போதான் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் நம்ம கூட இந்த குருடர்கள மாதிரி, அப்பா எங்களுக்கு இறங்குங்க, அப்பா எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி எத்தனையோ நேரம் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு பதில் தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா? என் தேவனுக்கு வல்லமை உண்டு, அவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தர அவரால் முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல நம்ம ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறது. இங்கே இந்த குருடரும் கூப்பிடதான் செய்யறாங்க. அப்போ இயேசு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இந்த குருடர் விசுவாசத்து தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க வந்த பிறகு தனியா இந்த வார்த்தையை கேட்கிறத பாக்குறோம். அவங்க கூப்பிடுறதுனால அவங்களுக்கு விசுவாசம் இருக்குதுங்கிறது உண்மை இல்லை. அவங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் அங்க அற்புதம் நடக்கும் என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. அப்ப அந்த குருடர்கள் சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க எதை விசுவாசிக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாய் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறார். நம்ம ஜெபங்கிற பேர்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபத்தை கேட்டு என் தேவன் அந்த ஜெபத்திற்கு உண்மையாகவே பதிலை தருகிறார். அந்த பதிலை தரக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதைத்தான் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொரு இடத்திலும் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த ஜெபத்தை பண்றேன், இந்த ஜெபத்திற்கு பதில் தர என் தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது, என் தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா, நிச்சயமாய் நீங்கள் கேட்கிற காரியங்கள்ல தேவன் சீக்கிரத்துல உங்களுக்கு பதிலை தருவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அந்த ஜெபத்திற்கு பதில்களை கொடுக்கக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாய் நான் நம்புகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு ஆக கடவது என்று சொன்ன தகப்பன், ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படியேயும் அவர்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.